வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட போட்டோட ஒரு வேற லெவல் நெக் பேண்ட் தான் இருக்கு. போட்டோட ராக்கர்ஸ் 378 நெக் பேண்ட் தான் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த நெக் பேண்டோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ பாக்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பேஷியல் பயோனிக் சவுண்ட் பை THXன்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பீஸ்ட் மோட், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ASAP சார்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டியூன்டு பை THXன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட சவுண்ட் குவாலிட்டி தான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு வந்து பார்ப்போம். அப்புறம் இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லிவ் தி சவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட மற்ற கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் ப்ரைஸிங் வரையில இங்கே வந்து 5919 வந்து போட்டிருக்காங்க. நாளெல்லாம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா வெறும் 1300 rupeesக்கு நான் அதை வந்து அமேசானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக் பேண்ட் தான் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து எடுப்போம். எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே என்ன இருக்குன்னு வந்து பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வழக்கமாக எப்பயுமே போர்ட்டில் தர சேம் பேப்பர் ஒர்க்ஸ், அப்புறம் நமக்கு வந்து டைப் சி கேபிள், அப்புறம் எக்ஸ்ட்ரா டிப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பரவாயில்ல, நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா நல்லா கவர் போட்டு நல்லா ஆர்கனைஸ்டாக இந்த வாட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் மேனுவல், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சும்மா ஒரு பிராண்டிங் கார்டு மாதிரி, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே நமக்கு வந்து டைப் சி கேபிள், அப்புறம் எக்ஸ்ட்ரா டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து நெக் பேண்டுக்கு வந்து வருவோம். ஸோ நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் பார்க்க செமையாக இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த நெக் பேண்ட் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த நெக் பேண்டை வந்து நல்லா தரவாக டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதோட ரிவ்யூக்குள்ள போகலாம். வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் நமக்கு வந்து சிலிக்கான் ப்ளஸ் பிளாஸ்டிக் காம்பினேஷனில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அதோட சிலிக்கான் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக நல்லா டியூரபிளாக வந்து இருக்குது. அண்ட் பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வரையில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பான குவாலிட்டி பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமான பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா லைட் வெயிட்டான மெட்டல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா செம்ம லைட் வெயிட்டாக வந்து இருந்துச்சு. அதனால இது போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக வந்து இருந்துச்சு. அண்ட் ரைட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா பட்டன்ஸ், LED லைட் இண்டிகேட்டர், மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கவரிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, வாட்டர் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கோசரம். அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சும்மா போட்டோட பிராண்டிங் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒயரோட குவாலிட்டி மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஓகே, ஒயரோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக தான் வந்து இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காக கொடுத்துருந்தா இன்னுமே வந்து பெட்டராக வந்து இருந்திருக்கும். அப்புறம் இயர்பட்டோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்டில் வந்து நல்ல ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நல்ல ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் இருக்கனால இதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனல் நல்லா சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. அண்ட் ஒரே ஒரு பெரிய நெகட்டிவ் என்னன்னா இந்த 2 இயர்பட்ஸ் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் மேக்னெட் தான். ஆனால் இந்த இயர்பட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த வித ஸ்மார்ட் இயர்பட் ஃபங்க்ஷன் வந்து கொடுக்கல. ஏன் நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ளே பாஸ் ஃபங்க்ஷன் கூட கொடுக்கல. ஸோ அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து கொடுத்துருக்கலாம். அண்ட் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த நெக் பேண்ட் வந்து டோட்டலாக 4 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ்லேருந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த 4 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணுவீங்க கமெண்ட்ஸ்லேருந்து சொல்லுங்கள். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.1 வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால அதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. நான் வந்து கனெக்டிவிட்டியில் வந்து எந்த வித பிரச்சனையுமே வந்து ஃபேஸ் பண்ணல. அப்புறம் ரேஞ்சின் வரையில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 meters வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கொடைக்குன்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கொடைக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க, SBC அண்ட் AAC. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில் இந்த நெக் பேண்டில் வந்து எந்த ரேட்டிங் இருக்குங்கிறது வந்து மென்ஷனே பண்ணலாம். அதனால இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா எந்த வித வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்குமே இல்லைன்னு நான் வந்து நினைக்கிறேன். பட் எனக்கு சரியாக தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ்லேருந்து சொல்லுங்கள். அப்புறம் லேட்டன்சின்னு வரல பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் இந்த நெக் பேண்ட்லையும் நமக்கு வந்து பீஸ்ட் மோடுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பீஸ்ட் மோட் எனேபிள் பண்ணால், அது மட்டும் இல்லாமல் இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பீஸ்ட் மோடுக்கு வந்து டெடிகேட்டடாக ஒரு பட்டனுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பீஸ்ட் மோட் எனேபிள் பண்ணால் இந்த நெக் பேண்டில் வெறும் 65 millisecondsக்கான ஒரு வேற லெவல் லேட்டன்சி ரேட் வந்து கிடைக்கும். அதனால நான் கேம்ஸ் ஆடும்போது சரி, வீடியோஸ் பார்க்கும்போது சரி, பெருசாக எந்த வித டிலேஸ்மே வந்து நோட்டீஸ் பண்ணல. அதனால கேமிங்க்கு நீங்கள் தாராளமாக இந்த நெக் பேண்ட் வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்து பேட்டரி லைஃப்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 25 hours வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பரவாயில்ல, இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாலிடான பேட்டரி லைஃப் தான். இது போக வந்து ASAP ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 10 minutes சார்ஜ் போட்டால் போதும் இதில் வந்து 15 hours வரைக்கும் ப்ளே பேக் டைம் வந்து கிடைக்கிறதுனால பேட்டரி லைஃப் பற்றி இந்த நெக் பேண்ட் வந்து சுத்தமாக வந்து கவலையப்பட தேவையில்ல. அப்புறம் கால் குவாலிட்டி வரையில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் நமக்கு வந்து ENC டெக்னாலஜியோ அப்படி இல்லைனா ENX டெக்னாலஜியோ அந்த மாதிரி எந்த டெக்னாலஜியுமே இதில் வந்து கொடுக்கல. பட் அது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. சரி, ஓகே, நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.
ஸோ கைஸ் இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து நான் இந்த போட் ராக்கர்ஸ் 378 ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. அண்ட் கடைசியாக அந்த நெக் பேண்டோட ரொம்ப பெரிய லேட்டான இதோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். ஸோ அந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 10mm டிரைவர்ஸ் வந்து THXங்கிற ஒரு கம்பெனி வந்து ஸ்பேஷியல் பயோனிக் சவுண்டோட போட்டுக்கு வந்து டியூன் பண்ணி கொடுத்துருக்காங்க போல. ஸோ அதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சுன்னு தான் வந்து சொல்லி ஆகணும். லிட்டலாக ஒரு 2000 rupeesல இல்லை நெக் பேண்டில் எந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி இருக்குமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நெக் பேண்டில் வந்து சவுண்ட் குவாலிட்டி இருக்குன்னு நம்ம வந்து உறுதியாக வந்து சொல்லலாம். இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சியாக நல்லா வேற லெவலில் வந்து இருந்துச்சு. இதோட ட்ரெபிள்ஸும் வோக்கல்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா வேற லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்டார்ஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வால்யூமில் வந்து பெருசாக அதில் வந்து இல்லை. ஏன்னா வோக்கல்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்து சொல்ல முடியாது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்ல வெல் பேலன்ஸ்டாக மெயினாக நல்ல இமர்சிவான சவுண்ட் பார்த்தீங்கன்னா நெக் பேண்டில் வந்து இருக்கிறதுனால தாராளமாக உங்களுக்கு வந்து சவுண்டு தான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டினா கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இதில் தான் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி இருக்குன்னு வந்து உறுதியாக வந்து சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ ப்ரைஸிங் நேரில் இந்த நெக் பேண்டோட ப்ரைஸ் முன்னாடி சொன்ன மாதிரி 1300 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1300 rupeesக்கு இந்த நெக் பேண்ட் வந்து வர்த்தாலியான்னு வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன நம்ம வந்து குயிக்காக வந்து ஒரு சம்மரி மாதிரி வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதோட நெகட்டிவ்ஸ்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஸோ நெகட்டிவ்னு வரல பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் சீப் ஃபீலிங் வந்து கொடுக்கறதுனால பில்டு குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம வந்து கொடுத்துருக்கணும். அண்ட் செகண்ட் நெகட்டிவ் என்னன்னா இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்மார்ட் பட் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுக்கல. அட்லீஸ்ட் இதில் வந்து ப்ளே பாஸ் ஃபங்க்ஷன் ஆச்சு இவங்க வந்து கொடுத்துருக்கணும். அண்ட் தேர்ட் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ அந்த நெக் பேண்டில் வந்து வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் இருக்கா இல்லையான்னு வந்து தெரியல. சப்போஸ் அப்படி இல்லைன்னா இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் தான். வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்கணும். அண்ட் பாசிட்டிவ்ஸ்னு வரையில பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதோட பெரிய பாசிட்டிவ்னா ஆஃப்கோர்ஸ் இதோட சவுண்ட் குவாலிட்டி தான். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எனக்கு தெரிஞ்சு இந்த நெக் பேண்டில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சவுண்டு குவாலிட்டி வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப இமர்சிவாக நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா நமக்கு வந்து கேமிங் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால கேமிங்குமே பார்த்தீங்கன்னா நெக் பேண்டில் வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. அண்ட் பேட்டரி அண்ட் கால் குவாலிட்டி நிறைய பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து பில்டு குவாலிட்டி வந்து பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் தாராளமாக அந்த நெக் பேண்ட் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.